நெக்ஸ்ட்டு சிவிக்ஸில் ரெண்டாவது படம் 6th சிவிக்ஸில் செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். அச்சீவிங் ஈக்குவாலிட்டி, சமத்துவம் அடைதல். இப்போ அதாவது இந்த பாடத்தில் எப்படின்னா சமத்துவம் வந்துட்டு எதனால சமத்துவம் வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது, அந்த சமத்துவத்தை கிடைக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு ஒரு பொதுவான ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா அது அனைவருக்கும் பொருந்தும், பொதுவானது. இப்போ அதை வந்துட்டு பகிர்ந்துக்கிற உரிமை 2 பேருக்குமே இருக்குது. அதில் ஒரு ஆளுக்கு இருக்குது, உனக்கு இதில் உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சமத்துவம் வந்துட்டு உடையும். அதை சரி செய்கிறதுக்கான வழிகள் தான் இந்த பாடத்தோட ஒரு சில நோக்கங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ப்ரீஜுடிஸ்னால் அதாவது முன்னாடியே ஜட்ஜ் பண்ணுறது, இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு, இந்த ஜாதிக்காரங்க இப்படி தான், இந்த மதத்துக்காரங்க இப்படி தான் அப்படின்னு ஒரு முன்னாடியே வந்துட்டு ஒரு கருதுறது. அது அவங்கள பற்றி இது பண்ணிட்டு அப்புறம் அப்படியே நம்ம மைண்டில் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க விஷயம் நல்லது பண்ணால் கூட நமக்கு வந்துட்டு அது தப்பாக தான் தெரியும். அது ப்ரீஜுடிஸ் வந்துட்டு பிரித்தோன்னா ப்ரீ ப்ளஸ் ஜட்ஜ், முன்னாடியே கருதுது. அடுத்து அதுக்கான காரணம் போட்டிருப்பாங்க. சோசியலைசேஷன், கன்ஃபார்மிங் பிஹேவியர்ஸ், எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், அத்தட்டேரியன் பர்சனாலிட்டி, எத்தனோசென்ட்ரிசம், குரூப் க்ளோஷர், கான்ஃப்ளிக்ட்ஸ். இது வந்துட்டு சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, இது அந்தளவுக்கு கொஞ்சம் தேவைப்படாது. ரெண்டாவது ஸ்டீரியோடைப்ஸ்னால் அதாவது என்னது, அது ஒரு ஒரு மாதிரியாகவே கருதுதல், அதுக்கு பேர். அதாவது பொண்ணுங்க தான் அழுவாங்க, பசங்க அழுக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றது. மேக்ஸிமம் இந்த படத்தில் உள்ள சைடு எட்டிங்கை நல்லா படிச்சுக்கோங்க, பாக்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இப்போ இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் பார்த்தோம்னா, இப்போ அதாவது ஆர்டிக்கல், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் வந்துட்டு 15 என்ன சொல்லுதுன்னா, அதாவது ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட். அதாவது ஸ்டேட்னால் இங்கே ஒன்றும் இல்லை, அரசுனா கவர்மெண்ட்டு சார்ந்த நிறுவனங்கள் எல்லாமே ஸ்டேட்டுங்கிறது இந்த இடத்துல மாநிலத்தை குறிக்காது. ஸ்டேட்டுங்கிறது ஒரு அமைப்பை குறிக்குது. அதாவது கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், அதாவது கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் என்ன, எஸ்பிஐ, எல்ஐசி, இதெல்லாம் எல்லாமே சேர்ந்தது தான் ஸ்டேட். அதாவது ஒரு அரசு எந்த ஒரு குடிமகனையும் ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், ரிலீஜியன் இதன் அடிப்படையில் அவங்கள வந்துட்டு பாகுபாடு காட்டாது அப்படிங்கிறது தான் ஆர்டிகிள் 15. ஆர்டிகிள் 15 என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் மதம், அவங்க பிறந்த இடம், அவங்க பாலினம், அவங்க என்ன ஜாதி, என்ன இனம், அதை பேஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு எந்த ஒரு பாகுபாடும் காட்டாது அப்படிங்கிறது தான் ஆர்டிகிள் 15. இப்போ இதில் வந்து இந்த பாக்ஸ் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 27 வருஷத்துக்கு அப்புறம் 1990 நெல்சன் மண்டேலாவை ரிலீஸ் பண்ணுவாங்க. அவர் ரிலீஸ் ஆன உடனே வந்துட்டு எலெக்ஷனில் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவார். அது எப்படி ஒருத்தர் ரிலீஸ் ஆன உடனே பிரைம் மினிஸ்டர் ஆகிறான்னா, அவர் அந்தளவுக்கு வந்துட்டு கருப்பின மக்களுக்காண்டி போராடினவர். சவுத் ஆஃப்ரிக்காவில் கருப்பின மக்களை வந்துட்டு ரொம்ப தாழ்வாக நடத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம காந்தியை கூட அவமானப்படுத்தி அனுப்பியிருப்பாங்க. இந்த ட்ரெயினில் காந்தி போயிட்டு இருக்கும்போது அவரை அப்போ பாதி வழியிலே இறக்கி விட்ருப்பாங்க. அதனால் அந்த கருப்பின மக்களுக்கான உரிமையை போராடுறதுல நெல்சன் மண்டேலா பெரும் பங்கு வச்சுருக்காரு. அதாவது இங்கே எப்படி காந்தியோ அங்கே அவங்க பெரிய தலைக்கட்டு. அதனால் அவர் வந்துட்டு அந்த மக்களுக்காண்டி போராடி அந்த இது இன பாகுபாடை வந்துட்டு உடச்சி எறிஞ்சிருப்பார். அடுத்து அவ்வளோதான். அடுத்து அம்பேத்கரை பற்றி பார்ப்போம். அம்பேத்கர் வந்து அவர் பாபா சாஹேப்புங்கிறது பேரில் வந்துட்டு கொஞ்சம் ஃபெமிலியராக இருப்பார். அந்த நேம் வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் ஃபேமஸான நேமு. ரெண்டாவது வந்துட்டு அவர் வந்துட்டு இந்தியன் ஜூரிஸ்ட், அதாவது சட்ட நிபுணர், பொருளியல் நிபுணர், அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதி அப்படிங்கிற பல முகங்களை கொண்டவர். அவர் வந்துட்டு எம்ஏ 1915 எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, அவர் படித்த இயரை குழப்பிட வேணாம். 1915 எம்ஏ அப்படிங்கிற பட்டத்தை வாங்கியிருப்பார். அதுக்கப்புறம் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் வாங்கியிருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் 1927 பிஹெச்டி பட்டம் வாங்கியிருப்பார். இது கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க, குழப்பிட வேணாம். அதாவது எம்ஏ பட்டத்தை எப்போ வாங்குறாருன்னா 1915 வாங்குறாரு. அடுத்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற பட்டத்தை வாங்குறாரு.
அடுத்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் 1927 அப்போ பிஹெச்டி பட்டம் வாங்குறார். அவர் வந்துட்டு டிராஃப்டிங் கமிட்டியின் தலைவராக இருந்தார், வரைவு குழுவின் தலைவர். அது வந்துட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அமைச்சிருப்பாங்க, அரசியல் நிர்ணய சபை அமைச்ச வரைவு குழுவின் தலைவராக இருந்திருப்பார். அதனால் அவங்க வந்துட்டு வரைவு குழுவோட நோக்கம் என்னென்னா கான்ஸ்டியூஷனை ரெடி பண்ணுறது அவங்களோட நோக்கம். அதனால் கான்ஸ்டியூஷனை ரெடி பண்ணுற வரைவு குழுவோட தலைவர் இவர் இருந்ததுனால ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவர் வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், லா மினிஸ்டர். அடுத்து அவருக்கு 1990 பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க. பாரத ரத்னா வந்துட்டு நாட்டின் மிக உயரிய விருது. இப்போ அது வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், போஸ்ட் மோஸ்ட்லி அவார்டட் அப்படின்ட்டுருக்கோம். போஸ்ட் மோஸ்ட்லினா என்னன்னு இல்லை, இப்போ ஒருத்தவங்க ஒரு அவார்டெல்லாம் உயிரோடு இருக்கிறப்ப ஒரு சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் இறந்ததுக்கப்புறம் அவங்கள கௌரவிக்க விதமாக சில அவார்டை கொடுப்பாங்க. அதனால் அந்த அவார்டை வந்து போஸ்ட் மோஸ்ட்லி அப்படின்னு அழைப்பாங்க. அதாவது இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்குற அவார்டு. அப்போ 1990 வந்துட்டு பாரத ரத்னா அம்பேத்கருக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஜாதி முறை எப்படி வந்துட்டு ஜாதி முறை இருக்குது, வர்ணா சிஸ்டம் வந்துட்டு இருக்குது, வர்ணாசிரம கொள்கையின்படி இந்த பிரிச்சிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு அம்பேத்கர் வந்துட்டு அதுக்காண்டி தலித் மக்களுக்காண்டி போராடி இருப்பார். அப்புறம் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ஒரு வீட்டில் வந்துட்டு பையனை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, பொண்ணுங்களை அனுப்ப மாட்டாங்க, மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ரெண்டாவது ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன்னா, இந்த விஷயங்கள்லாம் எங்கள் மதத்துக்காக தான் பண்ணுவோம், நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் எங்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரிலீஜியஸ் சம்மந்தமாக பண்ணுறது ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன். இந்த மாதிரி சைடு ஹெட்டிங்கை படித்து வச்சுக்கோங்க. அது வந்துட்டு அதை வச்சே நம்ம உள்ளே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அதை வச்சு நம்ம மேக்ஸிமம் மெயின்ஸ் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு லிட்ரஸி ரேட் பார்த்தோம்னா கன்னியாகுமரியில் 92.14 92.14% லிட்ரஸி ரேட் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் தான் அதிக அளவு படித்தவங்க இருக்காங்க. தேர்ச்சி விகிதம் அந்த மாதிரி படித்தவங்க அவங்களாம் அங்கே தான் அதிகம். ரெண்டாவது அங்கே அது கம்மியாக இருக்கிறது பார்த்தோம்னா தருமபுரி 64.71%, 64.71% இருக்காங்க. இது அதாவது இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே படிக்க வேண்டியது அவசியம் இல்லை. எப்போவுமே டாப்பில் ஃபஸ்ட்டும் கடைசியில் ஃபஸ்ட்டும் படித்து வச்சுக்கிட்டோம்னா அதை வச்சு வந்துட்டு புரிஞ்சுக்கலாம். மற்றபடி இடையில உள்ளதெல்லாம் நம்ம அவ்வளோ டேட்டாலாம் நம்மளால படிக்கவும் முடியாது. ரெண்டாவது செக்ஸ் ரேஷியோ, அது வந்துட்டு 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படிங்கிறது தான் கணக்கு. உதாரணத்துக்கு நீலகிரியில் 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்காங்க. அப்போனா வந்துட்டு 41 பெண்கள் எக்ஸ்ட்ரா இருக்காங்க 1000 ஆண்களுக்கு. சரிங்களா? இப்போ இது தருமபுரி பார்த்தோம்னா 946 பெண்கள் தான் இருக்காங்க 1000 ஆண்களுக்கு. அப்போ ஒரு 54 பெண்கள் வந்துட்டு கம்மியாக இருக்காங்க. இப்போ இதுதான் செக்ஸ் ரேஷியோ, அதாவது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது. அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருக்கிறது நீலகிரிஸ், ரெண்டாவது வந்துட்டு தருமபுரி. இந்த செக்ஸ் ரேஷியோ குறையிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, ஸ்டார்டிங்கில் அந்த காலத்தில் வந்துட்டு பெண் குழந்தைகள் பிறந்தால் பெண் சிசு கொலை, கள்ளிப்பாத்தில் ஊற்றி கொள்வது, அப்புறம் வந்துட்டு என்னது அதாவது கருவில் இருக்கும்போது அது பையனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு கரு கலைக்கிறது, இந்த மாதிரி. அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கான சரியான நியூட்ரிஷன் கொடுக்காம பெண்களை வந்துட்டு கவனிக்காமல் விட்ருவாங்க. இந்த மாதிரி பண்ணதுனால அந்த செக்ஸ் ரேஷியோ குறைஞ்சிருக்கும். மேக்ஸிமம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்துட்டு நிறையா சட்டங்கள் அதெல்லாம் வந்ததுனால இப்போ வந்துட்டு அது டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு கடைசியாக பார்த்தோம்னா அச்சீவர்ஸில் நம்ம மேக்ஸிமம் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி மட்டும் டீட்டெயிலாக படித்தா போதும். மற்றது வந்துட்டு அவங்க என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ அப்துல் கலாம் வந்துட்டு 1931 2015 அவரோட வாழ்ந்த காலம். அவர் வந்து 11வது பிரசிடெண்ட், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக இருந்தவர். அவர் வந்துட்டு அன்பாக வந்துட்டு அவர் எப்படி எல்லோரும் அழைப்பாங்கன்னா பீப்புள்ஸ் பிரசிடெண்ட், மக்கள் குடியரசுத் தலைவர் அப்படின்னு, மக்கள் தலைவர் அப்படிங்கிற மாதிரி அழைப்பாங்க. அடுத்து வந்துட்டு அவர் வந்துட்டு 1997 அவருக்கு பாரத ரத்னா கிடைக்கிது. 1990 யாருக்கு கிடச்சிச்சு? நம்ம அம்பேத்கர் கிடச்சிருக்கு. அதே 1990 வந்துட்டு
நெல்சன் மண்டேலா ரிலீஸ் ஆவார் 27 வருஷம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் மறக்காது. இப்போ 1997 அப்துல் கலாமுக்கு பாரத ரத்னா அவார்டு கிடைக்கிது. அடுத்து அப்துல் கலாம் அவரோட புக்ஸு பார்த்தோம்னா இந்தியா 2020, விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னைட்டட் மைண்ட்ஸ், லூமினஸ் ஸ்பார்க்ஸ் அண்ட் மிஷன் இந்தியா. இதெல்லாம் அவர் எழுதின புக்கு. இதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மெயின்ஸில் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, அவர் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் மிசைல் மேன் என்று அழைக்கப்படுகிறார். இது பார்த்துக்கலாம். அடுத்து விஸ்வநாதன் பற்றி பார்த்தோம்னா அவர் முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே போதும். அவர் இந்தியாவோட ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் 1988, 1988 முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெறுறாரு. அடுத்து ஃபஸ்ட்டு ரெசிபியன்ட் ஆஃப் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு. அதாவது 1991 92 வரைக்கும் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு ஹையஸ்ட் அவார்டு வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1991 ஏன் அந்த பீரியட் போட்டிருக்காங்கன்னா 91 92, அதுக்கப்புறம் அந்த பேர் மாற்றிட்டாங்க, ராஜீவ் காந்தி அப்படிங்கிற நேம் வராது. சரிங்களா? அடுத்து இந்த அவார்டுக்கு அப்புறம் தான் அர்ஜுனா அவார்டே இருக்கும். ஃபஸ்ட்டு கேட்டகரி இந்த அவார்டு, அதுக்கப்புறம் அர்ஜுனா அவார்டு. அடுத்து பத்ம விபூஷன் 2007 பத்ம விபூஷன் பட்டம் பெற்றிருப்பார். பத்ம விபூஷன் வந்துட்டு இந்தியாவோட செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. அதாவது ஃபஸ்ட்டு பாரத ரத்னாவா, செகண்ட் பத்ம விபூஷன். இப்போ நம்ம ஒரு விஷயம் படிக்கும்போது அடுத்தடுத்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டா, அப்போ ஃபஸ்ட்டு எது பாரத ரத்னா அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து தேர்டு எது பத்மபூஷன். அந்த மாதிரி கொஞ்சம் கனெக்ட் பண்ணி படிச்சுக்கணும். வழக்கம்போல லெசன் முடிச்சோடனே அதுக்குரிய புக் பேக் பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரீசன் ஃபார் ப்ரீஜுடிஸ். ப்ரீஜுடிஸ்க்கான ரீசன் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு 7 பாயிண்ட்ஸ் முன்னாடி பார்த்துருப்போம். அதில் எது இல்லை, அதில் ஜாகிரஃபி இருக்காது. அடுத்து டிஸ்கிரிமினேஷன் டன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜெண்டர். ஜெண்டரை பேஸ் பண்ண டிஸ்கிரிமினேஷனை எப்படி அழைக்கிறோம், அப்போ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் தான். அடுத்து ஜெண்டர் பேஸ்டு ஸ்டீரியோடைப்ஸ், அதாவது ஜெண்டர் பேஸ்டு பாகுபாடுகள் எங்கே அதிகமாக காட்டுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபிலிம்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட், டிவி சீரியல், ஆல் ஆஃப் தீஸ். ஆன்சர் ஆல் ஆஃப் தீஸ் தான் வரும். ஆக்சுவலி நீங்கள் அந்த பாடம் படிச்சிட்டிங்கனாலே இந்த இந்த கொஸ்டினை பூரா சும்மா லைட்டாக பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். அந்த பாடம் லைட்டாக ஒரு தடவை ரீட் பண்ணியிருந்தாலே இந்த கொஸ்டினை கொஞ்சம் அட்டன் பண்ணலாம். இப்போ நேம் ஆஃப் த அப்துல் கலாம் எழுதின புக்ஸ் வந்துட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இங்கேயே பார்த்துருக்கோம். இந்தியா 2020, விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னைட்டட் மைண்ட்ஸ், த லூமினஸ் ஸ்பார்க்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ ஆன்சர் வந்துட்டு ஆல் ஆஃப் திஸ். அடுத்து அப்துல் கலாமுக்கு பாரத ரத்னா எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு எப்போன்னு பார்த்தோம்னா 1997. எப்போவுமே வந்துட்டு ஒரு விஷயம் படித்தீங்கன்னா டக்குன்னு அது சம்மந்தப்பட்டதை ரிவிஷன் பண்ணி பாருங்கள். அப்துல் கலாமுக்கு 97, அப்போ அம்பேத்கருக்கு 1990, அப்போ 1990 நெல்சன் மண்டேலா 27 வருஷம் கழித்து ரிலீஸ் ஆகுறாரு. அப்படியே கொஞ்சம் கனெக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ விஸ்வநாதன் ஆனந்த் ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் எப்போ ஆனார்னு கேட்டிருக்காங்க. 1988. அடுத்து இளவழகி எந்த ஸ்போர்ட்ஸில் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க எந்த ஸ்போர்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. கேரம். அடுத்து கீழ்கண்டவற்றில் எந்த ஆர்டிக்கல் விச் ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷன் சேஸ் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் எனி சிட்டிசன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரேஸ், காஸ்ட், செக்ஸ், ரிலிஜன், பிளேஸ் ஆஃப் பர்த். அதாவது ஏற்கனவே பார்த்தோம். ஆர்டிக்கல் 15(1) வந்துட்டு தான் எந்த ஒரு குடிமகனை எந்த ஒரு காரணத்தையும் சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு பாகுபாடு காட்டக்கூடாது. எந்த ஒரு காரணம்னா மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறந்த இடம். இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி. ஆர்டிக்கல் 15(1) வந்துட்டு சொல்லுது. அம்பேத்கர் வந்துட்டு பாரத ரத்னா வாங்கினது எப்போ தான் பார்த்தா 1990. அடுத்து 2011 சென்சஸ் படி ஹையஸ்ட் லிட்ரேட் டிஸ்ட்ரிக்ட், அதாவது
அதிகமான லிட்ரேசி ரேட்டு கொண்டிருக்கிற மாவட்டம் என்னன்னு பார்த்தா கன்னியாகுமரி. என்ன 92.14, 92.14%. இப்போது இதை பார்க்கும்போது அதோட பர்சன்டேஜ் அப்படி படிச்சுக்கும், ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அப்போ நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாக ரிவிஷன் ஆன மாதிரி இருக்கும். பீப்புள் ஹேவ் ஃபால்ஸ் பிலீஃப் அண்ட் ஐடியாஸ் ஆன் அதர்ஸ். இப்போ மற்றவங்க மேலே ஒரு தவறான நோக்கத்தையும் எண்ணத்தையும் வச்சுருக்கிறவங்க எப்படி, அந்த முறைக்கு பேர் என்னன்னு கேட்டோம்னா அது ஸ்டீரியோ டைப். சரிங்களா? அடுத்து அப்துல் கலாம் வந்துட்டு எங்கே பிறந்தார்? அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் பிறந்திருப்பார். அடுத்து டேஸ் வாஸ் த ஃபஸ்ட்டு ரெசிபியண்ட் ஆஃப் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வின் பண்ணது யார்? விஸ்வநாதன் ஆனந்த். அவர் எப்போ? 1988, 1988 அந்த அவார்டை ரிசீவ் பண்ணியிருப்பார். டேஸ் வாஸ் த இண்டிபெண்டன்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்டோம்னா அம்பேத்கர். அடுத்த கொஸ்டின், 2011 சென்சஸ் படி லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இருக்கிறது என்னன்னு பார்த்தோம். லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ டிஸ்ட்ரிக் எதுன்னு பார்த்தோம்னா நீலகிரி. எவ்வளவு? 1000க்கு 1041 பெண்கள் இருக்காங்க, 1000 ஆண்களுக்கு 1041. இப்போ லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எங்கே? தருமபுரி. 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் தான் இருக்காங்க. நீங்கள் அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோவும் தருமபுரி தான், லோயஸ்ட் லிட்ரஸி ரேஷியோவும் தருமபுரி தான். சரிங்களா? அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். ப்ரீஜுடியூஸ், அதாவது ஒருத்தவங்கள முன்னக்கூட்டியே ஜட்ஜ் பண்ணுறது, அதுக்கானது ஜட்ஜ் அதர் பீப்புள் நெகட்டிவ்லி. இதான் ஆன்சராக வரும். அடுத்து ஸ்டீரியோ டைப் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டுறாங்க. ஏற்கனவே பார்த்தோம். ஃபால்ஸ் வியூ ஆர் ஐடியா அபவுட் சம்திங், சில விஷயத்தை பற்றின தவறான கருத்து, தவறான ஐடியா இருக்கிறதுக்கு தான் ஸ்டீரியோ டைப். அடுத்து டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷன் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரீட்டிங் சம்ஒன் லெஸ் ஃபேர் தென் அதர்ஸ். அதாவது பாகுபாடு என்பது மற்றவங்கள வந்துட்டு ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணாமல் அவங்கள வித்தியாசமாக ட்ரீட் பண்ணுறது, அதுக்கு வந்துட்டு டிஸ்கிரிமினேஷன் பேர். அடுத்து ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 15ல் 1 என்ன சொல்லுது? எந்த ஒரு குடிமகனையும் ரேஸ், காஸ்ட், செக்ஸ், ரிலீஜியன்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் இதை வச்சு அவங்கள பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு வந்துட்டு ஆர்டிகல் 15(1) சொல்லுது. இப்போ ஆர்டிகல் 17 என்ன சொல்லுது? அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பை பற்றி